ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம முதல் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டாவதாக அதே தேங்காயிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 கப் அளவுக்கு ரெண்டாவது தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி அப்படி இல்லைன்னா கருப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து ரெண்டாவது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது எடுத்த இன்னொரு கப்பு தேங்காய் பாலில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் வடிச்சிட்டு. இப்போ வந்து ஒரு பேனில் இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது நல்லா கெட்டியாகி வந்த பின்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்து பபிள்ஸாக வரும்.